இருக்கிறீங்க நீங்களும். ஆர்வமாகின்றது மரபு கவி கற்போம் வாருங்கள். சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களே, சிவதர்ஷன் ராகன் அவர்களே, கோசனா ஞானம் அவர்களே, வணக்கம். நான் அங்கே இருக்கிறேன்னா வீடியோ போட்டு சரி, வணக்கம். வாங்க. வணக்கம் வாணிமோகன். அனைத்து பாம்பு உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். இது ஜாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகற்றல் வகுப்பு 120 இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே வழமை போலவே உற்சாகமாக மதிப்புக்குரிய சரஸ்வதி வாசகர்கள் ஆசிரியை இணைந்திருக்கிறார். அதே நேரம் இணைந்து கற்கின்ற மாணவர்கள் மற்றும் கேட்டும் பார்த்தும் பயன்படுபவர்கள் அனைவரையும் அன்பை அழைத்தபடி வாணிமோகனுடைய பணிக்கும் மனம் அந்த நன்றியை கொண்டு கலந்து அந்த வளம்படுத்தும் பாமுகத்துக்கு மனம் அந்த நன்றி கூறி இப்பொழுது முதல் இந்த 1 மணி நேரத்தை எங்களுடைய ஆசான் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் ஒப்படைத்துக் கொள்கிறோம். அனைவரையும் அன்பாய் வரவேற்கிறோம். மிக மிக அற்புதமான வரவேற்புரையோடு அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தொகுப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்தும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் லண்டன் தமிழ் வானொலி என்பது போராட்ட காலத்திலே புலம்பெயர்ந்தவர்களுக்காக தாயகத்து மொழியினை தாய் மொழியினை நிச்சயமாக கட்டி காக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாமுகம் தொலைக்காட்சி இயக்குனருக்கும் அன்பு சகோதரர் நடாமோகன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய என்னாச்சு? இல்லை, சவுண்ட் வர இல்லை. ஒருவராயிருப்பார், இருவராயிருப்பார், மூவராக இருப்பார், இப்படியெல்லாம் இருப்பார்கள். ஒரு 7 பேர் வரை ஒன்றாக இணைந்த ஒரு நாட்கள் உண்டு. 8 கூட இருந்தது. என்னவோ தெரியல, 8ன்னு வந்த உடனேயே கொஞ்சம் கொஞ்சமா முட்டி மோத முடியல, போதுண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி போட்டுவிட்டு காணொலி வழியாகவும் கற்றுக்கொள்கிறார். அதுவும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு சிறப்பு தான். என்ன என்றவர்கள் இணைந்து கற்கிறீர்கள், அவ்வளவுதான். ஆனா வீட்டு பாடம் என்பதுதான் பயிற்சிக்காக கொடுக்கப்படுவது. அந்த வகையிலே அழகாக பயிற்சியினை பெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய மாணாக்கருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்தும் நன்றியும், அதோடு முன்பெல்லாம் யார் மாணாக்கரோ அவரோடு இணைந்து பாவம் என்ன செய்வதென்றே தெரியாம ஒரு குழந்தை வந்துட்டு இந்த பக்கம் பார்க்குதா அந்த பக்கம் பார்க்குதான்னு தெரியாமலே எங்க வாணிமோகன் இருப்பார். இப்போதெல்லாம் ஓரிருவர் கொஞ்சம் அதிகமாக நாங்களும் கொஞ்சம் கருத்தூட்டம் சொல்லட்டுமா என்று கேட்டுக்கொண்டு இணைந்திருப்பது இன்னும் கூட மகிழ்ச்சி. அந்த இணைந்தவர்கள் கருத்தூட்டத்தோடு மட்டும் இல்லாமல் என்றவரை மரபினையும் கொஞ்சம் கை வைத்தீர்கள் என்றால் அழகான கவிதைகளை எழுதி கவிஞர்களாக உங்களாலும் மின்ன முடியும் என்பதனையெல்லாம் இந்த வகுப்பிலே உங்களுக்காக சொல்லிக்கொண்டு முறையாக இந்த வகுப்பானது இருவர் இணைந்திருந்தாலும் கூட முதலிலே அவரவருடைய வீட்டு பாடங்களை கேட்ட பிறகு வரும் வகுப்பிற்கான திட்டம் என்ன என்பதனை நாம் சொல்ல போகின்றோம். அந்த வகையிலே நெறிப்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல 2 பேர் மட்டும் இருக்கீங்க. யார் முதல்ல வந்தாலும் சரிதான், ஒத்தையாரட்டையா போடுறதுக்கு உங்கள் விருப்பமாக முதல்ல நம்ம கோசலா அம்மாவை கூப்பிட்டுருவோம். வாங்கம்மா. இனிய மதிய வணக்கம் எங்கள் ஆசிரியைக்கும் வாணிக்கும் சிவதர்ஷினிக்கும். நாங்கள் மூவரும் தான் இருக்கின்றோம், தெரியவில்லை. இனிய மதிய வணக்கம். வணக்கம். கவிதை வாசிக்கிறதா டீச்சர்? கவிதை வாசிக்கத்தான் செய்யணும். பாடவும் இல்ல ஒருவேளை பாடவும் செய்யலாம். நேத்து முழுக்க பாடலாவே நாங்க நிறைய பேர்